வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 11/3/2019 தினசரி நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல தமிழக செய்திகளை பற்றி பார்ப்போம். மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக சீர்மரபினர் சமுதாயத்தினர் என்ற பெயரை சீர்மரபினர் பழங்குடியினர் என்று மாற்றி தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக சீர்மரபினர் பிரிவின் கீழுள்ள 68 சமுதாயத்தினர் சீர்மரபினர் பழங்குடியினர் என்று அழைக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சீர்மரபினர் சமுதாயத்தினர் பெயர் எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் சீர்மரபினர் பழங்குடியினர் என்று மாற்றப்பட்டுள்ளது. அடுத்தது இந்திய செய்திகளை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மார்ச் 11 மற்றும் 15 தேதிகளில் நாட்டின் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு பத்ம விருதுகளை வழங்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்தீங்கன்னா, தமிழக திரையுலகில் பிரபலமான பிரபுதேவா மற்றும் சங்கர் மகாதேவன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த வருடத்திற்கான பத்மஸ்ரீ விருதுகள் எப்பொழுது வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மார்ச் 11 மற்றும் மார்ச் 15 என்பது தான். அடுத்த செய்தியை பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு, அதாவது ஓபிசி பிரிவு மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் அந்த மாநில அரசு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல 14% இருந்த இடஒதுக்கீடு பிரிவு, அதாவது ஓபிசி பிரிவினருக்கு 14% இருந்தது. தற்போது 27% அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மத்திய பிரதேசத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு, அதாவது ஓபிசி பிரிவு மக்களின் இடஒதுக்கீடு எத்தனை சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் 27% என்பது தான். அடுத்தது உலக செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஈரானிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்காக அமெரிக்கா அளித்த சலுகை மே மாதத்துடன் முடிவடைகிறது. இதை மேலும் நீட்டிக்க வேண்டும் என இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியா நாளொன்றுக்கு 3 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்தியா கச்சா எண்ணெயை எங்கிருந்து இறக்குமதி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் ஈரான் என்பது தான். அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பற்றி பார்க்கலாம். இந்திய பெருங்கடல் எல்லைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் பிரெஞ்சு விண்வெளி மையத்துடன் இணைந்து புதிய செயற்கைக்கோள்களை விண்ணிலேவும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கடல் எல்லைகளை பாதுகாக்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் பிரெஞ்சு விண்வெளி ஆராய்ச்சி மையத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் இந்திய பெருங்கடலை பாதுகாக்க என்பது தான். இது விருதுகளை பற்றி பார்க்கலாம். 2019 மார்ச் 6 முதல் 10 வரை ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்ற உலகின் முன்னணி சுற்றுலா வர்த்தக கண்காட்சியின், அதாவது ITB பெர்லின் 2019 என்ற நிகழ்வில் டிவி சினிமா ஸ்பாட் பிரிவில் இந்தியாவிற்கு கோல்டன் சிட்டி கேட் டூரிசம் அவார்ட்ஸ் 2019 என்ற சர்வதேச விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திய சுற்றுலாத்துறையின் இன்கிரெடிபிள் இந்தியா 2.0 பிரச்சார இயக்கத்திற்காக இந்த விருதானது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ITB பெர்லின் 2019 என்ற நிகழ்வில் கோல்டன் சிட்டி கேட் டூரிசம் அவார்ட் 2019 என்ற சர்வதேச விருதானது இந்தியாவின் எந்த பிரிவிற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் டிவி சினிமா ஸ்பாட் என்பது தான். அடுத்தது நியமனங்களை பற்றி பார்க்கலாம். NMTMBS எனப்படும் நகர்வு திறன் மற்றும் பேட்டரி சேமிப்பு மாற்றத்திற்கான தேசிய திட்டம், அதாவது நேஷனல் மிஷன் ஆன் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மொபிலிட்டி அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜின் தலைவராக அமிதாப் காந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, NMTMBS எனப்படும் நகர்வு திறன் மற்றும் பேட்டரி சேமிப்பு மாற்றத்திற்கான தேசிய திட்டத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் அமிதாப் காந்த் என்பதுதான். அடுத்த செய்தி, பிரதமர் நரேந்திர மோடியின் செயலராக பாஸ்கர் குல்பே மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரதமர் நரேந்திர மோடியின் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் பாஸ்கர் குல்பே என்பதுதான். அடுத்தது 10/3/2019 கேள்விகளுக்கான பதிலும் 11/3/2019 கேள்விகளும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, We are displaced, my journey and stories from refugee girls around the world என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் மலாலா யூசுஃபி என்பதுதான். இரண்டாவது கேள்வி, விடுதலை இந்தியாவின் முதல் இராணுவ தளபதி யார்? இதற்கான பதில் KM கரியப்பா என்பதுதான். மூன்றாவது கேள்வி, சர்வதேச சூரிய ஆற்றல் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள முதல் இந்தியர் யார்? இதற்கான பதில் பிரணவ் R மேத்தா என்பதுதான். நான்காவது கேள்வி, 2018 ஆண்டின் சாகித்ய அகாடமியின் சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்பிற்கான விருது பெற்ற நூல் எது? இதற்கான பதில் திருடன் மணியன் பிள்ளை என்பதுதான். ஐந்தாவது கேள்வி,
பொன்னு என்று அழைக்கப்படும் குறுங்கோளை ஆராய்ச்சி செய்வதற்காக நாசா அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் எது? இதற்கான பதில் ஒசிரிஸ் ரெக்ஸ் என்பதுதான். அடுத்தது 11/3/2019 கேள்விகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, 2019 மார்ச் 1 முதல் ஒற்றை பயன்பாடுடைய நெகிழி பொருட்களுக்கு தடை விதித்துள்ள யூனியன் பிரதேசம் அல்லது மாநிலம் எது? இரண்டாவது கேள்வி, ஜெய் கிசான் ரென் முக்தி யோஜனா என்ற வேளாண் கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநில அரசு எது? மூன்றாவது கேள்வி, திருஷ்ணா எரிவாயு திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? நான்காவது கேள்வி, அமா கிரே LED திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு எது? ஐந்தாவது கேள்வி, எந்த நகரத்தில் இளையோர் வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு நடைபெற்றது? உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னாலும் சரி, மற்ற வீடியோஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் விஷன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.